ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி அவங்க பயம் காட்டுற மாதிரியும் அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் இது வரைக்கும் அவர் எங்கள் லைஃப்பில் நடந்தது கிடையாது. அதனால கொஞ்சம் ஷாக்காக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி அவர் சமாளிப்பார், எப்படி என்னை சமாதானம் பண்ணுவாருன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு போய் ஃபோன் அட்டன் பண்ணு. ஸ்வாத்திங்களா? ஸ்வாதி நீங்கள் நம்பர் சேவே பண்ணலீங்க. அவருக்கு நம்பர் மனப்பாடமாக இருக்குங்களா? மா யாரோ கூப்பிட்டு ராங்கா பேசிட்டு இருக்காங்கம்மா. யாரா தம்பி அப்படி பேசுறது? இல்லை தர நீயே பேசு. ஸ்வாதி பேசுறீங்களா? யாருங்க ஸ்வாதி? நான் கணேசன் மிஸ்ஸஸ் தாங்க. அவர்கிட்ட பேசுறீங்களா? அவர் இப்போ வந்திருக்காரு. ஃபேமஸா தெரியுங்களா? நீங்க அவ்வளோ பெரிய செலிபிரிட்டிங்களா? அவருக்கு நீங்க செலிபிரிட்டிங்களா? என்னங்க இப்படிதான் பேசுறீங்க? நீங்க ராங் நம்பர் கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாங்க, இது கணேசன் நம்பர் தாங்க. ஏங்க நீங்க யாருங்க? தேவையில்லாம கணேசன்ட்ட பேசணும். நீங்க யாரு? அவர் செலிபிரிட்டி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவருக்கு நீங்க செலிபிரிட்டிங்களா? எப்படிங்க நீங்க அவருக்கு செலிபிரிட்டியாங்க? நீங்க யாருங்க? ராங் நம்பர் பேசிட்டு இருக்கீங்களா? நானா ராங் நம்பர் இல்லைங்க, நீங்க தான் ராங் நம்பர்ல பேசிட்டு இருக்கீங்க. ராங் மெம்பர் எல்லாம் கிடையாதுங்க, நீங்க தான் ராங் மெம்பரா இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? வெள்ளூர்ல இருந்து பேசுறீங்களா? வெள்ளூர்ல இருந்து பேசுறீங்கன்னா என்ன தெரியாம எப்படி அவரு உங்களுக்கு தெரியுங்க? இதுவரை பார்த்தது இல்லைங்களா? என்னங்க நீங்க பேசுறீங்க? நீ யார் பேசுறேன்னு எதுவும் சொல்லும் முதல்ல. சாதியான பெரிய ஆடா நீயே? பெரிய ஆடுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. சுவாதி சுவாதின்னு நீ எங்க இருந்து பேசுற? நீ முதல்ல யாருன்னு சொல்லு பாக்கலாம். நீ இங்க வா. எங்க இருக்க நீ? முதல்ல நான் வரேன். நீ யாரு முதல்ல அவரு சொல்லு. நான் வரேன். நான் வரேன்னா நீ ஏன் வரல? ஆடா வேண்டாம். நீ நான் நடந்து கூட வருவேன். நீ முதல்ல இங்க வா. நீ நல்லா பொம்பளையா நீ வர வேண்டியதானே? ஏங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. மாமா யார் ஃபோன் பண்ணது? யாருனே தெரியலையே. யாரோ ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுது. சுவாதிங்கிறது யாருப்பா? சுவாதி? அது யார் சுவாதி? சதுதானா திரணனானா. இதெல்லாம் புது கதையா இருக்குது. புது கதையெல்லாம் இல்ல. நானா அவனை கூப்பிடல. யாரோ சுவாதின்னு ஒரு லேடி கூப்பிடுறாங்கப்பா. திருப்பி அவங்களே கூப்பிட்டாங்க. எனக்கு சுவாதி யாருன்னு தெரியாது. ஹலோ, கணேசன் இல்லைங்க, அவர் மிஸ்ஸஸ் தான் பேசுறேன். நீங்க யாருங்க? யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு முதல்ல? கணேசன் எல்லாம் கொடுக்க முடியாது. மரியாதையை பேசு முதல்ல. கணேசன் எல்லாம் கொடுக்க முடியாது. எதா இருந்தாலும் எங்கிட்டயே பேசுங்க. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல நல்லா இருக்கேன்னு பாரு முதல்ல. சார் அவர்கிட்ட கொடுக்குற பேசுறியா? என்ன டார்லிங் எல்லாம் சொல்றீங்க? என்னங்க நீங்க யாருங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி என் குடும்பத்துல பிரச்சனை பண்றீங்களா? என்ன எங்க இருந்து பேசுறீங்க? இல்ல அவர்கிட்டயே கொடுக்குற பேசுவாங்களா? கொடுக்கறதா? என்னங்க இவ்வளவு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டார்லிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா பெரிய இவளாட்ட? உங்களை யாருமா நீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டு போனேன். ராங் நம்பர்மா. நீங்க ராங் நம்பர் பண்ணிருக்கீங்க. கணேசன் 1000 கணேசன் இருப்பாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி விட்டுருவீங்களாட்டு இருக்குது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நானே ராங் நம்பர்ங்கறவா? நீ போனதே முதல்ல. யாரோ ராங் நம்பர். இந்த பொய்யெல்லாம் பேசாத. அவன் நான் ராங் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் செகண்ட் சேனல் சொல்லிட்டு இருக்கற. நீ என்ன யார்? எவன்? உன்னுக்கே தங்குவா வந்துருப்பாட்டுக்கு. இல்லையா நீ உனக்கு நடவடிக்கைன்னு 2-3 நாளாவே சரியில்லையே. நீ எங்க போயிட்டு வந்த? நைட் வேலைக்கு போயிட்டு வரேன். 12 மணிக்கு வந்தீங்க. எங்க போயிட்டு வந்த நீ? எங்கேயும் போன வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா. இல்லையா நீ அண்ணா 12 மணி வரைக்கும் நீ வேலை செய்ய மாட்டே. எப்படி செஞ்ச?
யாருன்னு எனக்கு தெரிஞ்சவனுங்க. அவ யார் முதல்ல என்னையவே பேசிட்டு இருக்கறா? யாரோ ஃபோன் பண்ணா அவங்க கிட்ட போய் கேளு. எங்கடா வந்து கேட்டிருந்தீங்க? உனையதான் கேட்டு ஃபோன் பண்ணா. என்னைய கால் கேட்டு ஃபோன் பண்ணா. எனக்கு பயங்கரமா கோவம் வந்துரு. ஃபோன் கோவத்துக்கு பிரயோஜனம் இல்லையே. கோவம் வருதுன்னு நீ கண்டவோடல பேசிட்டு இருக்கற. எங்கடா பேசுறேன்? அப்படி எவ பேசிட்டு இருக்கறா? பயங்கரமா சண்டை வந்து வீட்டுக்குள்ள. சண்டை போடுங்க. எங்கட போடல. அவங்கிட்ட போடு. அவங்கிட்ட போட வேண்டியதானே? பேர இதோட பேசிட்டு இருக்கற நீ என்னமா? வீணா வீட்டுக்குள்ள பிரச்சனை ஆயிரு சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். கோவம் பயங்கரமா. இதெல்லாம் பேச சிரிப்பு. நல்ல சிரிப்பு இல்ல. பேச சிரிப்பாக்கும். சிரிப்பு நானு. பின்னாடி ராங் நம்பர்னா சொல்லுவான். சரி ஒரு டைம் கூப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். அதே பேராவே இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய இவ்வளாட்ட என்ன சொல்றா வந்து கணேசன் டார்லிங்னு சொல்ற. நீ என்ன அதன ராங் நம்பரா? ராங் நம்பர் நீ சொல்லு பார்க்கலாம். டார்லிங் நான் டார்லிங். அப்பினாரு. அடப்பா. அது நான் ராங் நம்பராமா. அவ கரெக்ட்டா அவளே அப்பிரு உன்னை அப்பிரு. என்னைய நீ அப்புவே. என்னைய நீ அப்புவ. அவ போய் நீ அப்பணும். அவ வந்து எனக்கு டேக்ஸ் ஏன் சொல்றாளாமா? நான் வரதாமா அங்க. அப்படின்னு அவ சொல்றா. அது எப்படி இவ்வளவு தூரம் போச்சு? நீ அன்னைக்கு நைட்டு பாத்துட்டு வரும்போதே எனக்கு நல்லாவே தெரியும் உன்ற கேரக்டரை பத்தி. சரியா? ஏமாத்திட்டு இருக்கிறியா? வீட்டுல வந்து ஒரு உள்ள ஒரு டிராமாவும் வெளிய ஒரு டிராமாவும் போட்டு உட்கார்ந்து இருக்கிறியா? ஆமா அதான் உங்களுக்கு வேலை. வேற குழப்பம் இல்ல. குழப்பம் இருந்தாங்க நீ எவ்வளவு கூட பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. குழப்பம் இல்லாதனால நாங்க வெட்டில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நானும் என் பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கிற. எந்திரிச்சு வந்தாலும் செவிலி திரும்பிடும் உனக்கு. சரியா? சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கிற நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். பயங்கரமா எனக்கு கடுப்பாது. டார்லிங் எவ்வளவு சொல்லணும். எவ்வளவு பொய்க்குன்னு போன் பண்ணிட்டு இருக்கிற. அதை போய் நீ வந்து தேவையில்லை. நீ என்னைய கண்டவோட போய் பேசி பழகிட்டு நீ என்னை வந்து அப்போ என்னை நான் பேசினதால எனக்கு பயம். நான் பேசலையே. நீ பேசினியே. பேசணும். வெள்ளூருக்கு பேசுற. நீ வெள்ளூருக்கு எப்ப வேலைக்கு போன? நான் யாருன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? தேவையில்லாத பண்ணிட்டு கொண்டிருக்காங்க. பிரச்சனை பண்ணிருவியா தெரியுது. நான் வெளியே போறேன். சரியா? நீ எல்லாம் கண்டதெல்லாம் பண்ணிட்டு நீ வெளிய போற. வெளியிலாட்டே வெளியில போற. எனக்கு தெரியும் எல்லாமே. எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். சொல்லிட்டு தான் நீ போற. எனக்கு எவனுக்கு கூட்டிட்டு வர. என்ன உண்மையை போய் சொல்றீங்க? அவங்க ரெடி பண்ணி கடலுக்கு இறங்கி போயிருக்கீங்க. இல்ல நீங்க அப்பதான் போயிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு பசங்க வச்சு இந்த மாதிரி பண்றதுல உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா தெரியலையா? நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நான் அசிங்கப்படுத்தல. அவதான் போன் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு சொல்றாளா? நீ உண்மையா நீ நைட் வேலைக்கு நீ போனே இல்ல 12 மணி நைட் வேலைக்கு போறதுக்கு யாரோ ராங் நம்பர் போடுறதுக்கு எனக்கு என்ன கிடக்குது? இல்ல நீ பொய் தான் சொல்றீங்க. நீ உண்மையா இருந்தா நீ ஏமாத்தி எனக்கு துரோகம் பண்ணதான் நீங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. துரோகம் பண்ண மாட்டேன். இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? யாரோ ஒருத்தர் ராங் நம்பர் பண்றாங்க. என்னை போட்டு தலையை போட்டு உருட்டிட்டு இருக்கிற. இல்ல நீங்க பண்றீங்க. நீங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க. அட சொன்ன கேள்வி யாரு எனக்கு தெரியாது. உண்மையா இருந்தா அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வேண்டுதான் பண்ணிருக்கீங்க. உண்மையா இருந்தா உண்மை சத்தியமா சொல்றேன். யாருன்னு எனக்கு தெரியாது. ராங் நம்பர் அது. இல்ல நீங்க வேண்டுதான். அவங்க டார்லிங் சொல்ற. டார்லிங் கூப்பிடுற. கணேசன் கூட நீ தான் செகண்ட் சேனல்னு சொல்ற. நீ எல்லாம் யாருன்னு கேக்குற. நீ முதல்ல டாக்ஸி அனுப்புற. நீ அங்க வான்னு கூப்பிடுற. இதெல்லாம் நீங்க சொல்லி வச்சு பேசுறீங்க தானே? இப்ப பெரிய நான் இத்தனை பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு கீழே இறங்கி போற. சண்டை வந்துட்டு நான் வெளியே போனேன். சண்டை வந்துட்டு போல. அவளை கூட்டிட்டு ஓடி போலான்னு நீ போற. நான் அவளை கூட்டிட்டு ஓடிட்டு போறேன். அடப்பாவி. பின்ன என்ன? உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீ சிரிக்கிற? ஐயோ ஐயோ அத நினைச்சேன் சிரிச்சேன். சிரிப்பு தான் வருது. யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ ராங் நம்பர் போன் பண்ணிக்கிறாங்க. அதை போய் என்னை போட்டு தலைவலி பண்ணிட்டு இருக்கிற. வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். நீ வேலைக்கு போயிட்டதே அவனோட பூரா சுத்தி போட்டு வந்து யாருக்கு தெரியும்? சுத்தரதான் உனக்கே போன் பண்றேன். எனக்கு தான் போன் பண்ணுவாங்க. பண்ணுனே உனக்கு தான் பண்ண. எனக்கு பண்ணலையே. நீ போன கையில மூஞ்சி கழுவு போறேன்னு வச்சு போன இல்ல. அப்ப எடுத்ததுதான் அந்த போனு. அப்பதான் போன் பண்ண தொடர்ச்சியா கூப்பிட்டே இருக்கிறான். நீ அடி வாங்கவே நினைக்கிறானே. யாருக்கு அடி வாங்கணும்? உன்னையும் சேர்ந்து அவளையும் சேர்ந்து அடிச்சு துரத்தி விட்டுருவேன். யாரே எனக்கு தெரியாது. அது ராங் நம்பரு. இல்லாட்டினா எல்லாத்தையும் கூப்பிடு. யாரை கூப்பிடுறது? நீ கூப்பிடு. எனக்கா போன் பண்ணாங்க. உனக்கு தானே போன் பண்ணாங்க. எனக்கு போன் பண்ண உனக்கு தான் போன் பண்ணாங்க. சரியா? அது யாரோ ராங் நம்பர் பண்றா. குடும்பத்துக்கு யாரோ எதுவும் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த பொம்பளை பேசுறாங்க தானே சாமி பேசுச்சு. ஆமா. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். அவங்க நம்ப மாட்டாங்க. நீங்க உளறாத. நான் பேசுறதே என் பையன் கிட்ட தானே பேசினா ஃபர்ஸ்ட். பேசுறதே என் பையன் தங்க உங்க தான் நீங்க ஃபர்ஸ்ட் அவ பேசினாவோ. ஆமா. அவ எப்படி தங்க பேசினா? ரொம்ப ராங்கா பேசுச்சு.
என்னங்க உண்மை பேசுங்க எதா இருந்தாலும். இன்னும் உண்மை பேசுறது எதா இருந்தாலும் எனக்கு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது உங்களுக்கு. இல்லையே நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்கு? என்னை மனசு ரொம்ப வேதனைப்படுத்தான்னு ஆனா அப்படி எல்லாம் இல்ல, நீ உட்காரு, பொறுமையா சொல்றேன் உட்காரு. நீ போய் என்கிட்ட பேசாத, என்கிட்ட எப்பவுமே பேசிடாது. நீ உண்மை பேச மாட்டேங்கிற, யாருமே தெரியாது, நீ வந்து என்கிட்ட இது பண்ணிட்டு இருக்கிற, பேசாத. அடங்கி வா, சொன்னா கேளு. எவ்வளவு உட்காரு. இந்த கடவுள் அடி சத்தியம் பண்ணி சொல்லு, நீ நிஜமா சொல்றே பொய்யா சொல்றேன்னு. உண்மையாலுமே கடவுள் சுத்தியுமே யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையாலுமே தெரியாது. பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மையாலுமே தெரியாது. எப்படி நீ மனசு விட்டு வெறுத்து அவங்க கண்டவோட உனக்கு பேச தோணுச்சு? அப்படி யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற ஒரு மணி நான் என்ன யார் கூட பேசியிருக்கேன்? நான் லேடிஸ் நம்பரே என்ற மொபைல் இருக்காது. அப்ப லேடிஸ் நம்பர் உன்ற மொபைல் இல்ல, அவ நம்பர் அவ மொபைல் இருந்தா நான் கடவுள் சத்தியமா யாரும் எனக்கு தெரியாது. சரியா? இதுக்கு மேல வந்து நம்பர் உன்னோட சௌரியம். அதை ஒண்ணு பண்ண முடியும். அப்புறம் என்ன? 1000 பேர் ராங் கால் பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் கூட பேசாதீங்க. சரி, பசிக்கிட்டு சாப்பாடு போடு. அதெல்லாம் கூட போடுவா, நீ போய் தின்னுவோ. அவ போறதும் நான் எதுக்கு இங்க வரேன்? நீயே போகாம நீங்க வந்து டிராமா பண்ணி வெளிய வரட்டுன்றங்க எடுத்து நீ உண்மை இது பேசி இருக்கிற, ஃப்ராட் பேசிட்டு பண்றீங்க. தயவுசெய்து நீங்க பேசாதீங்க. ஆனா உண்மை யாருமே தெரியாது. ரொம்ப போச்சு நம்மளுக்கு. சிவனன் வேலைக்கு போயிட்டு வந்தவன் பேசாதீங்கம்மா. நீங்க வந்து நீ ஏமாத்திட்டீங்க, அவ்வளவுதான். நான் கூடவே இருந்ததுக்கு நீ ஏமாத்திட்டீங்க, ரொம்ப ஏமாத்துறீங்க. நான் எப்பவும் ஏமாத்த மாட்டேன், என் பசங்களை ஏமாத்த மாட்டேன், உன்னை ஏமாத்த மாட்டேன். உளறிட்டு இருக்காது. சரியா? நானும் பேசாதீங்கம்மா. என் மனசு ரொம்ப வேதனைப்பட வச்சிட்டீங்க. யாருன்னே தெரியாது எனக்கு. நாளைக்கு போய் காட்டுறீங்க. அப்ப யாருமே தெரியாது. உண்மையில இருந்தா பொய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அட நான் பொய்ன்னு சொல்லி ஒண்ணு நம்ப. உண்மையில இருந்தா உளறிட்டு இருக்காது. உங்களை நம்ப மாட்டேன். நான் இத்தனை நாள் உங்களை நம்பினதுக்கு நீங்க கடைசியா பெருசா ஆப் வச்சிருக்கீங்க, எனக்கும் என் பையனுக்கும். பசங்க எப்படி எங்க 2 பசங்களையும் விட்டு என்னையும் விட்டு உங்களுக்கு பண்ண தோணுச்சு? ஐயோ, ராங் நம்பர் சொன்ன கேளு, உளறிட்டு இருக்காத. சரியா? நான் சொல்றேன், சத்தியமே சொல்றேன், யாரும் எனக்கு தெரியாது. ராங் கால் இது. நீங்க எப்பவுமே யாருக்கு எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க தானே? எப்பவுமே பண்ண மாட்டேன். பண்ணிட்டீங்கன்னா பண்ண மாட்டேங்க. பண்ணிட்டீங்களே. இப்போ நான் யார ராங் நம்பர் பண்ணிக்கிறாங்க, மணிமணி உளறிட்டு இருக்கிறேன். இன்னையோட இந்த பிரச்சனை இதோட யாரும் நாளைக்கு நான் வருவேன், எனக்கு காமிச்சு எல்லாரும் அவளே வாசம். யாருமே எனக்கு தெரியாது. யாருக்கு என்ன காமிக்கிறது? அதே போன் பண்ணி நீ வர சொல்ற. நான் வர சொல்றதா? ஆமா. யாருக்கு போன் நம்பர் இருக்கு? அதான் உங்க நம்பர் கூப்பிட்டா அந்த நம்பர் எடுத்து பேச வேண்டியதானே? அந்த நம்பர் இப்ப இந்த நேரத்துல பேசக்கூடாது. காலையில யாரு அவ இன்னொருத்தி கூட்டு குடும்பத்துல சொன்னா பேசணும். உனக்கு என்ன? சரி, காலையில பேசிக்கலாம். இல்ல இப்பதான் பேசணும். எனக்கு இப்ப பேச வேண்டாம். இப்ப பேசினாங்க அவனை விட்டு ஓடி போயிருவாளா? அப்படியெல்லாம் கிடையாது. நைட்டோ நீ ஓடி போயிருவியா? யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மணி தலைவலி பண்ணிட்டு இருக்காரு நீ. சரியா? உன் நம்பவே மாட்டேன். நீ சொன்ன எவ்வளவு தூரம் சொல்லி நம்பிட்டு இருந்ததுக்கு போதும். யாருன்னே தெரியாது கூட்டிட்டு போய் காட்டுங்க. யாரையும் கூட்டிட்டு போய் காட்டுறது? நீ யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன காட்டுக்கு நீ வேலைக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட இப்ப இதெல்லாம் தேவையா? இப்ப யாரோ ராங் கால் பண்ணதுக்கு இந்த மாதிரி கூப்பிடுறாங்க வந்து போனை புடிச்சு திட்டி விடணும். திட்டி விட்டு நீ பேசிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீ என்னைய பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்க. என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு பத்தி தெரிஞ்சதெல்லாம் போதும். இன்னைக்கு தெரிஞ்சுக்க நல்லா முழுசா. நீ தெரியுமா? நீ உனக்கு ஒரு சந்தேகம் வீட்டுக்குள்ள இருக்கு ஆகாத இருக்குது. சரி வாங்க, நான் உங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றனால போன் பண்ணா இவன் போன் யார் அப்ப என்கிட்ட பேசணும். பொண்ணு அது என் சின்ன பையன் பேசினா. என்ன பொண்ணு குரல்லாம் பேசுறேன்? பொண்ணு குரல்லாம் பேசல, என் பையன் ஆம்பளை பையன் குரல்ல தான் பேசினா. நான் தான் அந்த ட்ரீட் பண்ணி பேசினேன். தெரியுமா? எது விளையாடணும் உனக்கு தெரியாதா? இல்ல நேத்து வேற நீ ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டீங்களா? உங்களை டென்ஷன் பண்ணுங்கிற பேரு ஒரு பிராங்க் போட்டோம். நானே பெரிய பையன் தலைவலியே வந்துச்சு எனக்கு. உண்மையாலுமே யாருன்னு தெரியாது. எனக்கு போன் பண்ணாங்கன்னு சொல்லி டென்ஷன் படுத்தி வேலைக்கு போயிட்டு முட்டாள. அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறாங்க. என்னன்னு தெரியல. பாவம் வீட்டுக்கு வந்தவர் வீட்டுக்குள்ள வந்து ஒரு டீ காஃபி கூட கொடுக்காம ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாரு. நான் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்து எங்கள் வீட்டுக்கார் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது. நிறைய பேர் பார்க்குறவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சும்மா எங்கள் வீட்டுக்காரை வச்சு செய்யணுங்கிறதுக்கு வேண்டி செஞ்சேன், ப்ராங்க் பண்ணேன். அவர் மனசு சங்கடப்படுவார். நான் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். சமாதானம் ஆவாரா இப்போதைக்குன்னு தெரியல. நாங்கள் சமாதானம் ஆகிக்கணுமாம்மா. நான் வந்து விளையாட்டுக்கு தான் பண்ணேன். கோச்சுக்காதீங்க. உங்களை அசிங்கப்படுத்தணும்னால இந்த வீடியோ நான் பண்ணலமாம்மா. தயவுசெய்து கோச்சுக்காதீங்க, கூட ஆயிக்கோங்க. நாங்கள் பேசி வச்சுதாம்மா நாங்கள் பண்ணோம், மன்னிச்சுக்கோங்க. சரியா? இந்த ப்ராங்க் பிடிச்சிருந்தா மலைசாரல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க.